ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் மீண்டுமாய் சங்கமம் இணையதளத்தினூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்க போகிற காரியம், நேற்றைய நாட்களிலே நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளுதல் என்பதை குறித்து, முன்குறித்தவர் என்பதை குறித்தும் இந்த நாட்களே ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே பார்த்தோம். அப்படி தெரிந்து கொள்வது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்படியாக இருப்பார்கள், என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாட்களே பார்த்தோம். ஆனா இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு சில அற்புதங்களை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் ஒரு விசித்திரமான அற்புதங்களாக இந்த நாட்களே இருக்கிறது. முதலாவது அற்புதம், கானா ஊரிலே தண்ணீரை ரசமாக மாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் இதிலே பார்க்க போகிற காரியம், சாதாரணமாக இந்த நாட்களிலே மனுஷர்களுக்குள்ளே தேவன் செய்த அந்த அற்புதம் என்ன என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலிருந்து நாட்களிலே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே நான் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்களை மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே இந்த நாட்களிலே 21வது வசனத்திலே இருந்து 28வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பின்பு இயேசு அவ்விடத்தம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசை வழியாக போனார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அப்பொழுது அந்த திசைகளிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் இந்த நாட்களிலே சொல்லவில்லை. இந்த வேளையிலே தான் பாருங்கள், அவருடைய சீசர்கள் இந்த நாட்களிலே சொல்லுகிறார்கள், இவள் வந்து நம்மை தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். அதற்கு ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிற மறுமொழி, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மறுபடி அல்ல என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதா என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேசையின் கீழ் விழுந்திருக்கிற துணிகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்றால், அந்த நேரமே அவள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த சமூகத்திலே, இந்த சமயத்திலே, இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த கானானிய ஸ்திரீ, ஒரு புறஜாதியான ஸ்திரீ வந்து ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை கேட்கிறாள், ஆண்டவரே, என்னுடைய மகனை குணமாக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், அங்கே அந்த சம்பவத்திலே நடக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் புறஜாதிகளுக்காக நான் இல்லை என்ற விதமாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எதை இந்த நாட்களிலே அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளுடைய அந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலே அவள் சொல்லுகிற காரியம், இந்த நாட்களிலே புறஜாதியாய் அவள் இருந்தாலும் அவளுக்குள்ளே ஒரு காரியம் அங்கே நிகழ்ந்தது என்னவென்றால், அவள் ஒரு வைராக்கியமாய் நின்றாள் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை விட அவளுடைய அந்த விசுவாசம், அவளுடைய வைராக்கியம் இந்த இடத்திலே அங்கே பெரிதாக இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, பாருங்கள், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு. பாருங்கள், இன்றைக்கு புறஜாதிகள் இந்த நாட்களிலே ஆண்டவர் மேலே எவ்வளவாக விசுவாசம் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த கதை இந்த நாட்களை நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கானானி தேசத்தில், அதாவது ஒரு புறஜாதியாகிய அந்த ஸ்திரீ வந்து அங்கே ஆண்டவரோடு சம்பாஷணை பண்ணுகிறதையும் நீங்க வேதத்திலே எடுத்து பாருங்கள். இந்த நாட்களிலே சமாரியா, ஒரு புறஜாதியான ஸ்திரீ வந்து, சமாரியருக்கும் யூதருக்குமே அங்கே பொருந்தாதுன்னு அந்த பகுதியிலே இந்த நாட்களை போட்டிருக்கிறது யோவான் 4ஆம் அதிகாரத்திலே. அப்படியானால் அந்த இடங்களிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், புறஜாதிகள் ஏன் அவரை நேசித்தார்கள் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தனியாக அனுப்பப்படவில்லை. புறஜாதிகள் விரும்பப்படத்தக்கவரை இந்த நாட்களிலே அங்கே அனுப்பப்பட்டதை அங்கே காணக்கூடிய என்ற வேதம் சொல்லுகிறது. புறஜாதிகளால் விரும்பப்படுபவர் வருவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்க ஒரு சம்பவம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே உள்ள அதாவது மோசையா இருந்தாலும் சரி, அங்கே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே எலிசாவா யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் அந்த நாட்களில் அங்கே கூட இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவன் தெரிந்து கொண்டு நடத்தி வந்த ஜனங்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் அந்த கட்டுக்குள்ளே தான் இருந்தார்களே ஒழிய, ஆனால் வெளியிலே இந்த நாட்களிலே போய் இந்த நாட்களிலே அந்த சுவிசேஷமோ ஆண்டவருடைய காரியத்தை இந்த நாட்களில் சொல்லும்படியாக இந்த நாட்களில் இல்லை. ஆனால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்து இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே புறப்பட்டு இந்த ஊழிய பாதையிலே வருகிற வேளையிலே அவர் அங்கே புறஜாதிகளுக்குள்ளே கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் என்னதற்காக இந்த சம்பாஷணையை வைத்தார் என்று சொன்னால், புறஜாதிகளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் அந்த இடத்திலே பார்க்கிறார். அவள் சொல்லுகிறாள், நாய்க்குட்டிகள் எஜமானுடைய மேசைக்குள்ளே இருக்கிற துணிக்கைகளை அங்கே உண்ணுமல்லவா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த இடத்திலே பாருங்கள், எப்படியாவது ஒரு ஆகாரம் கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய காரியம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலேதான் பாருங்கள், இந்த நாட்களில் சீசர்களை உருவாக்கி சீசர்களை ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார், புறஜாதிகளுக்குள்ளே தான் இந்த நாட்களை அனுப்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு இல்லை. இவங்க எல்லாம் பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிச்சு அவருடைய காரியம் எல்லாம் முடிஞ்சோன்னு என்ன செய்யாங்க, எருசலேமுக்கே இருந்துட்டாங்க. ஒருத்தரும் போக இல்லை அங்க. நீங்க பாருங்க, வேதத்துல எடுத்து பாருங்க, தெளிவா தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து பாருங்க, எருசலேமுக்கா சுத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல பாக்குற வேளையில ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னால், எல்லா சீசர்களையும் அங்க சிதறடிச்சார். போ அங்க போ, இங்க இருக்காது, இங்க இருந்து காணும் இவைகளுக்கு எல்லாம். ஏன்னா இவைகளுக்கு எல்லாம் தெரியும். இவள் பாருங்கள், இளம் வயதிலே இருந்தே இந்த நாட்களை என்ன ஆண்டோடைய கிரியைகள் ஆண்டோடைய காரியத்தை இந்த நாட்களை கற்றுக்கொண்டவர்கள் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களை அவர்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த நாட்களை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அங்கே நீங்க வேதத்திலே பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஒரு வாலிபன் வந்து ஆண்டவரிடத்திலே பேசுகிற வழியிலே அவர் கேட்கிறார், நீ 10 கற்பனையை கைக்கொண்டியா? ஓம் ஆண்டவர். சிறு வயது முதல் கொண்டு கற்கொண்டுவார். அப்ப சிறு வயது முதல் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கற்பனைகள் கட்டளைகள் இந்த நாட்களில் எல்லாம் இந்த நாட்களில் போதிக்கப்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பிறந்த குழந்தையில் இருந்த அருமையான கர்த்தருடைய அப்படியானால் அந்த ஆண்டவரை பற்றுகிற காரியம் அவர்களுக்குள்ளே அந்த நாட்களில் ஒரு ஊற்றாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த வேளையிலே பார்க்கிற வேளையிலே ஆனாலும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்குள்ளே ஒரு சின்னொரு பெருமையான நோக்கம், பெருமையான காரியங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே தான் தேவன் அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை செய்ய வேண்டிய கட்டத்திலே இந்த நாட்களை வருகிறதை அங்கே பார்க்கிறோம். இப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அதாவது பிதாவுடைய குமாரன் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அங்கே எதிரே நிற்கிறார்கள். மோசையினுடைய நியாய பிரமாணங்கள், மோசையுடைய கட்டளை, அதாவது முற்பிதாக்களுடைய காரியத்திலே குறிச்சுத்தான் இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் அங்கே ஆபிரகாம் என்னுடைய நாட்களை காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தான்னு சொல்லி சொன்னால், உடனே உங்கள் பெரிய பிரச்சனை எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாமுடைய வயது என்னப்பா, உண்ட வயது என்னன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் ஆபிரகாமோடு பேசினவரும் அதே கர்த்தர் தான், எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நாட்களை ஆண்டவர் அங்கு தன்னுடைய காரியங்களை இந்த நாட்களை மாற்றிக்கொள்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற வேளையிலே அவர் அங்கே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், இரத்தத்தினாலே ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் முற்றற கழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் கழுவினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டுல சம்பவம். பழைய ஏற்பாட்டிலே அங்கே இரத்தத்தை குறித்த நாட்களை பார்க்கிற வேளையிலே மனுஷனுடைய இரத்தம் இல்லை, மிருகத்தினுடைய இரத்தங்கள் தான் அங்கே சங்கரிக்கப்பட்டதையும் பலியிடப்பட்டதையும் காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் அது எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியமும் இல்லை. ஒரு சடங்காச்சார முறையின்படி அந்த காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்களே வருகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே தன்னையே அர்ப்பணித்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினாலே ஜனங்களை இந்த நாட்களிலே பாருங்கள் கழுவி சுத்திகரித்து அங்கே தேவனுக்கு முன்பாக அவர்கள் செல்லும்படியாக அவர்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்ப பாருங்க, நீங்க பழைய ஏற்பாட்டுக்குள்ள போய் பாருங்க,
இந்த அற்புதங்களுடைய காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இந்த நாட்கள் இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே அற்புதம் என்று சொல்லி சொன்னா எங்க இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? ரொம்ப ரொம்ப குறைவு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இப்ப எலியா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்கள், அதாவது நாட்கள் அவருடைய அப்பம் தண்ணீர் குறையாம இந்த நாட்கள் அந்த அதாவது அந்த 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 அவருடைய வீட்டில் இருந்த வேளையிலே பாருங்கள் சம்பவம் நடக்கிறதும், அவருடைய மகன் மரிக்கிற வேளையிலே இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களை அங்க தேவன் அற்புதம் செய்கிறதும் இது சிறு காரியங்கள். ஆனால் இங்கே ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கிற வேளையிலே வித்தியாசமான முறையிலே இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. அதனாலதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு உள்ள காரியத்திற்கும் புதிய ஏற்பாட்டுக்கு உள்ள காரியத்திற்கும் அநேக வித்தியாசங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஒருவரே என்பதை முதலாவது பார்க்க வேண்டும். அவருடைய செயல்பாடுகள் பழைய ஏற்பாட்டிலே வித்தியாசமான செயல்பாடுகள், புதிய ஏற்பாட்டிலே வருகிற வழியிலே வித்தியாசமான செயல்பாடுகளோடு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பழைய ஏற்பாட்டுல பாருங்க, கற்பனைகளின் படியும் அவருடைய கட்டளைகளின் படியும் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கடைப்பிடித்துக் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் அதே காரியத்தான் கடைபிடிக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, எல்லாம் அங்கே டோட்டலாக மாற்றப்படுகிறது. அடிக்கிறவனை, அதாவது நாட்களை நம்மை எதிர்க்கிறவனை எதிரியே சிநேகிதி என்று சொல்ற ஆண்டவர் எப்படி முடியாது. இப்படியான காரியங்கள் இருக்கிற வழியில தான் இந்த இடத்துல இந்த சமாரிய ஸ்திரீ, இந்த கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவரிடத்திலே கேட்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறாள், தன்னுடைய விசுவாசத்தை அந்த இடத்திலே ஆண்டவரே சொல்லி இந்த நாட்கள் இவருடைய விசுவாசம் பெரிதென்று சொல்லி அங்கே செயல்படும்படியாக தேவன் அந்த இடத்திலே அங்கே காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாவது அற்புதத்தை பார்க்கிற வேளையிலே மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை வாங்கள். 17ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த 17ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜனங்களிடத்திலே வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்திலே வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் இந்த நாட்களை விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்திலே கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் இந்த நாட்களை கூடாமல் போயிட்டு என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவ இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லி அவர் சீசர்களை குறித்து சொல்லிவிட்டு அங்கே என்ன செய்கிறார், இயேசு அந்த பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்திலே தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டது என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே தான் இந்த நாட்களிலே ஆகும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாவது பார்த்தோம் இந்த நாட்களில் இந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கு ஐயா. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டோடைய சீசர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இருக்கிறாங்க. யாரு? அந்த தேசத்தை சேர்ந்த ஜனங்கள் தான் ஐயா, தூர இடத்துல இருந்து இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லை. பாருங்கள், இப்ப தோமாவை குறிச்சு பாருங்கள், தோமாவுக்கும் விசுவாசத்துக்கும் ரொம்ப தூரம். தோமா நிற்கிறார், மறிச்ச அப்புறம் என்னென்றால் கையை போட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்றது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்படியானால் இந்த நாட்களில் இவர்களுடைய நோக்கங்களுடைய காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவரோடு நாங்கள் இருந்துருவோம், ஆனால் விசுவாசத்தை பற்றி நமக்கு தேவை இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இந்த காரியத்தில் செய்து கொண்டு வருகிறார்கள். இப்ப இந்த சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த மனுஷனுடைய காரியத்தை பார்க்கிற வேளையில் இந்த சந்திரேகிய நோயில உள்ள அந்த வாலிபனை தேவன் இந்த நாட்களை போய் அங்கே சுகமாக்குறதை பார்க்கிறோம். இரண்டாவது பகுதியில இந்த நாட்களை பாருங்க, இவங்கள் எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே புறஜாதிகளாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த அற்புதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியாக செய்து, ஏன் அப்படியாக செய்யறான்னு சொல்லி சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டோடைய ஜனங்களா இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கிறது இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் விசுவாசிப்பார்களா இருந்தால் அங்கே அந்த தேவாலயத்தில் அந்த கூனியாக இருந்த அந்த பெண் இந்த நாட்களிலே அப்படியே தொடர்ந்து இந்த நாட்களே ஆயுள் பூராக கூனியாக இந்த நாட்களே இருக்க மாட்டார். அந்த இடத்துல இவர்கள் ஜெபம் பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விசுவாசத்தோட காரியம் செய்வார்கள், அவளுடைய கூனி நிமிந்து இருக்கும். ஆனால் முதலாவது ஆண்டவர் அந்த இடத்துல ஆலயத்தில் செய்த வேலை அவருடைய கூனியை நிமித்தினார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அங்க இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லி இன்றைக்கு
நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசம் எங்கே என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் ஆண்டவர் இந்த பகுதியில சொல்லுகிறார். கடுகளவு விசுவாசம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சீசர்கள் பின்னும் முன்னுமா திரியிறாங்க. ஆண்டவரோட போனோம்னா மணி அடிச்சா சோறு என்ற மாரி இந்த நாட்கள் என்ன மாரி ஆகாரங்களுக்கு குறைவில்லை. எல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவரிடத்துல போனா கிடைக்கும் என்றுதான் அவருடைய நோக்க முடியும். மற்றும்படி ஏதோ இன்றைக்கு விசுவாசத்தில் நடக்குது. இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் அதாவது தேவனுடைய சமூகத்துக்கு வந்தா காணும். நம்ம விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க சர்ச்சில் வந்தா காணும். சர்ச் மூலம் அவை மூலமா ஜெபம் பண்ணி ஒரு நல்ல ஒரு வேலையை எடுத்துக்கொள்வோம். அல்லது நாட்கள் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக சர்ச்சுக்கு வருவாங்க. வேலை எடுக்கிறதுக்காக வருவாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப சுகம் பெறுவதற்காக வருவாங்க. எல்லா காரியம். ஆனால் அதை பற்றி காரியம் இல்லை. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு ஒரு சிலரை பார்க்கிற வழியிலே எனக்காண்டி ஜெபிங்கப்பா. என்ன வருத்தம் சுகமாகறதுக்கு. ஏன் உனக்கு கையும் காலும் இல்லையா? உனக்கு முழங்கால் இல்லையா ஜெபிக்கிறது? முதலாவது பார்க்க வேண்டிய காரியம். முதலாவது நாட்களில் நீங்க ஜெபிக்கணும் ஐயா. நான் முதலாவது நாட்களில் ஒரு நோயுடைய இருக்கிறவன் ஜெபிச்சா தானே ஐயா மற்றவர்களும் ஜெபிக்கிறவர்களிலே அந்த இடத்துல ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரே ஒழிய, அதை விட்டு இந்த நாட்களை நீ நோயோடு இருக்கிறன்னு வந்து எனக்காண்டு ஜெபிங்கன்னு சொல்லி போட்டு நீ நீட்டு நீந்து படுத்திருந்தா அந்த நாட்களை என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே உமக்கு சுகம் கொடுக்கிறதுக்கு இந்த நாட்களே கர்த்தராலே முடியாத காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம். அந்த காரியங்கள் ஈடுபட்டு கொண்டே இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். இந்த ஆண்டவருடைய அற்புதங்கள் எந்த ரீதியிலே எப்படியான காரியத்தை பாருங்க. இந்த 2 காரியத்திலேயும் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் என்னத்தை மேன்மைப்படுத்துகிறார்னா விசுவாசம், த ஃபெய்த். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் மத்தேயு 20ஆம் அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே 2 பேர் அங்கே பார்க்கிற வேளையிலே இந்த நாட்களை அந்த இடத்திலே சந்திக்கிறதை பார்க்கிறோம். அதிலே ஒருவனுடைய பேர் இந்த நாட்களிலே பர்திமேயு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இந்த 29வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் எரிகோவிலே இருந்து புறப்பட்டு போகையிலே திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரிகோ எங்கே இருக்கிறது? எருசலேம் எங்கே இருக்கிறது? அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப இப்படியான தூரம் பாருங்களேன். அப்ப கிட்டத்தட்ட 2 மைல் 3 மைல் 4 மைல் 5 மைல் 6 மைல் 10 மைல் அந்த ரீதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை சுத்தி திரிகிறார். அங்கே அப்ப அந்த இடத்தை சூழ்ந்திருக்கிற ஜனங்களால் இஸ்ரவேலர்கள் அல்ல. இந்த நாட்களிலே புறஜாதிகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த புறஜாதி மக்களுக்குள்ள இந்த நாட்களில் அங்கே போய் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அப்ப இஸ்ரவேலுக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவனை இந்த நாட்களை அவனுடைய வீட்டார்கள் கனம் பண்ண மாட்டாங்கப்பா. எந்த இடத்துல நம்ப மாட்டாங்க. நீ ஜெபிச்சு சுகப்படுத்துவான்னு சொன்னா கடைசி வரை அவன் குடும்பத்துல நம்பவே மாட்டாங்க. இவன் ஜெபிச்சு நான் சுகமாகிறதோன்னு கேட்பாங்க. ஆனா அதே வேளையில பாருங்கள், இந்த நாட்களில் வேற ஒருவர் வந்த நாட்களில் அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவ்வளவு பெரிய விசுவாசி, சாதாரண விசுவாசியா இருப்பார். அவர் வந்து ஜெபிக்கல, அவர்கிட்ட ஜெபத்தை நம்புவாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், ஓ இவர் ஜெபிச்சு சுகம் பெறும்னு சொல்லி சொந்த சகோதரன் ஜெபிச்சா நம்ப மாட்டாங்க. இதான் நடக்கிற காரியம். சரி, இப்ப இது இருக்கிற வேளையில பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது இந்த 3ஆவதிலே பார்க்கிற வேளையிலே அங்கே அப்படியாக அந்த நாட்களை 29ஆம் வசனத்திலே பார்க்கிற வேளையிலே அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு அப்பொழுது வழி எரிகோ உட்கார்ந்து இருந்த 2 குருடர்கள். ரொம்ப கவனமாய் கேளுங்க, சொல்லப்படுகிற காரியம். 2 குருடர்கள் அவ்வழியே இந்த நாட்களிலே அங்கே அவ்வழியே அவர்கள் வழியிலே அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த நாட்களே கூப்பிட்டார்கள். 2 பேர் கூப்பிடுறாங்க. அவர்கள் பேசாதிருக்கும்படி அவர்களை ஜனங்கள் எல்லாம் அதட்டினார்கள். அவர்களோ தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாக இந்த நாட்களை கூப்பிட்டார். இயேசு நின்று வேதம் சொல்லுகிறது ஐயா, அவர்களை தம்முடைய இடத்திலே அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்து விட வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த 3வது மிரக்கல், இப்ப 3வது அற்புதம் எப்படியா இருக்குது? முதலாவது அற்புதத்திலே இந்த கானானிய ஸ்திரீ கெஞ்சி கேட்கிறார். என்ன காரியம்? ஆண்டவரே என்னுடைய மகனை சுகமாக்கும். 2வது இடத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறான்னு சொல்லி சொன்னால், இந்த சந்திரயா
நோயிலே அகப்பட்டிருக்கிற அந்த பையனுடைய தகப்பனார் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். அது அடிக்கடி போய் தண்ணிக்கு வெளுத்தது இப்படியாக காரியங்களை செய்தது. அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே பாருங்கள், சீசர்கள் அந்த இடத்திலே விசுவாசம் இல்லாதவர்களா இருக்கிறபடினால் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள் உங்களுடைய சுகத்தை கொண்டு போகணும் ஐயா, சரிவரையில்லை, அதனாலே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போய் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். இந்த மூன்றாவது சம்பவத்திலே பார்க்கிற வேளையில இங்கே 2 குருடர்கள் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். ஜனங்கள் அவர்களை அதட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடத்திலே பாருங்கள், இயேசு நின்று அவர்களை தமிழத்திலே அழைத்து வரும்படியாக சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இவர்கள் ஒரு பெரிய இதா கேட்கல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில கேட்கிறார்கள். இப்ப இந்த முதல் பார்த்த 2 பேரும் இந்த நாட்களிலே ஒரு பாரத்தோடு கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜெபத்தை ஆண்டவோடு கேட்கிறாங்க, ஜெபத்தை பாரத்தோடு. இப்படியான்னு சொன்னால், என்னுடைய மகனுக்கு இறங்கும் ஐயா. இங்க அந்த இஸ்ரீ கேட்கிறாள், என்னுடைய மகனுக்கு இறங்கும். அந்த அந்த சந்திரைய வைத்த வருத்தமுள்ள அந்த மனுஷன் இந்த நாட்கள் இருக்கிற, என்னுடைய மகனுக்கு இறங்கும், என்னுடைய பையனுக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா இவர்கள் ஒரு சாதாரணமான நிலைப்பாட்டில் இந்த நாட்களை இருந்து வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இவர்களுடைய சின்னொரு காரியம் என்னவென்றால், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஒருக்கா கூப்பிட்டுட்டு இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அப்படியே இந்த ஒரு சத்தமா கூப்பிட்டு போட்டு இந்த நாட்களை விட்டார்கள். ஏனென்றா ஜனங்கள் அதட்டுகிறார்கள். இந்த முதல் பார்த்த 2 பகுதியிலும் யாரும் அதட்டவில்லை. ஆனால் சீசர்கள் இந்த நாட்களை சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறோம், இந்த நாட்களே உங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டாம், ஒன்றுமே நடக்கவில்லை கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா இந்த 3வது இடத்திலே வருகிற வேளையிலே இந்த இவர்கள் நின்று இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே பார்க்கிறவர்களே, அதற்கு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே, ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, எங்களுடைய கண்கள் திறக்க வேண்டும், நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப பாருங்கள், இதுல பாருங்கள், தேவனுடைய ஒரு ஒரு விசேஷித்த தன்மை இந்த நாட்களில் புறப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இடத்திலே பாருங்கள், இவர்கள் கேட்கலே இயேசு மனதுருகி, கம்பேஷன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனதுருக்கம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மனதுருக்கம் வருகிறது. அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்தார். பெரிய ஒரு கஷ்டப்படுத்தல். ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள், கானானிய ஸ்திரீயுடைய மகளே அந்த மகனுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே இயேசு மனதுருகவில்லை, அவள் தன்னை ஆக்கினைப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி பாருங்கள். அங்க சொல்றாங்க, சிதர் சொல்றாங்க, ஆண்டவர் உங்க பின்னால தொடர்ந்து காரியங்களை செய்து அனுப்பிவிடும் சொல்லி சொல்கிறார். ஆனா அந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த மனதுருகின காரியத்தை குறித்து நாட்களை சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே ஒன்றும் இல்லையம்மா, அந்த நாட்களிலே முக்கியமான காரியம் உன் விசுவாசம். இட்ஸ் யோர் ஃபெய்த். உன்னுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கோ அப்படியே நடக்கும் என்றுதான் சொல்லி இந்த நாட்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திலே கூட இப்படியான ஒரு வித்தியாசமான ஜெபங்கள் இந்த நாட்களில், அதாவது இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வித்தியாசமான ஜெபங்களை ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒருவரை பார்க்கிற வழியில இந்த நாட்களை பாருங்கள், கானானிய ஸ்திரீயை போல் இந்த நாட்களில் ஒரு மனதுருகி, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லுகிற வழியிலே ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்று சொல்லி சொன்னார், சுகப்படுத்த மாட்டார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். அவ்வளவுதான். ஆண்டவர் அங்க இடத்துல நீ சுகப்பட்டு போ என்று சொல்லி சொல்லவில்லை. இவ்வாறுங்கள் கையை வச்சோ காரியங்கள் செய்யவில்லை. 2வதாக இந்த சந்திரோயோ பையனுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே சீசர்கள் ஜெபித்தும் அங்கே சுகப்படவில்லை. அப்ப தகப்பனார் விட இல்லை. அப்ப தகப்பனார் என்ன செய்யறார், அந்த இடத்துல ஆண்டவரத்துல கேட்கிறார், ஆண்டவரே என்ன மாதிரி என்று கேட்கிற வழியிலே ஆண்டவர் இந்த நாட்களை கொண்டு வரும்படியாக சொல்லிவிட்டு அவனுக்கு இந்த நாட்கள் சுகத்தை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப 3வதாக இந்த இடத்திலே பார்க்கிற காரியத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய மனதுருக்கம் அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். அப்ப 3 நிலைப்பாட்டில் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை ஜெபங்களை இந்த நாட்களை கேட்கிறார் என்பதை இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய நிலைப்பாட்டிலே என்ன நிலைப்பாட்டிலிருந்து ஜெபிக்கிறான் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, சிலருக்கு இந்த நாட்களை ஜெபிக்க துவங்குற வேளையிலே இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டா, அந்த ஜெபத்துக்கு மறுமொழி வந்துடும். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அங்கே இந்த நாட்கள் அவருடைய இருதயத்தை ஆண்டவர் இந்த நாட்களை பார்க்கிறார், அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார், இப்படியாக இருக்கிறார். 2வதாக இந்த நாட்களிலே அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறது காரியம் ஆண்டவருடைய மனதுருக்கம். நெடுகாலம் மயக்கனை கொடுத்து கொண்டிருக்கிறாரே, இவருக்கு இந்த வருத்தத்திலே இந்த சுகத்தை கொடுத்து விட்டுண்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமோன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், அவனுக்கு அந்த சுகத்தை கொடுத்து விடுவார். இன்னும் ஒரு காரியம் ஒன்று இந்த நாட்களில் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு நோய் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது.
பயங்கரமா அந்த டாக்டர்கிட்ட போயினும் இந்த டாக்டர்கிட்ட போயினும் அந்த காரியத்தை எல்லாம் செய்வேனும் இப்படியான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நோய் குணமாகாது. சோர்ந்து போவினும். கடைசி முடிவிலே இந்த நாட்களை வரும் எங்களால ஒன்றும் வேண்டாம் ஐயா, எங்களுக்கு ஒரு தரம் வேண்டாம் என்ற ரீதியில இந்த நாட்களை போய் ஒரு தனித்த வாழ்க்கைக்குள்ள இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அந்த வழியிலே தேவன் வந்து சந்திப்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இது அந்த முக்கியமான அந்த ஜெபத்தினுடைய காரியங்கள். அப்ப இந்த ஜெபம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே நம்முடைய விசுவாசத்தின் மூலமாயும் அங்கே இந்த நாட்களில் தேவன் அந்த சுகத்தை கொடுக்கிறார். தன்னுடைய மனதுருக்கத்தின் நிமித்தம் இந்த நாட்களில் தேவன் அந்த இடத்துல இந்த ஜெபத்துக்கு சுகத்தை கொடுக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னுமாய் நாங்கள் கொடுக்கிற இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே ஆண்டவர் அந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த, அதாவது நாங்கள் நெடுகலம் ஆண்டவரை போட்டு இந்த நாட்களை அப்படியாக அந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிற வழியிலே சரி இந்தாப்பா பெற்றுக்கொள்ள வீதியில் இந்த நாட்களை சுகத்தை கொடுக்கிறதை பார்க்க. அப்ப இப்படியாக பல காரியங்கள் இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இன்னும் ஒரு சம்பவத்தை இன்னும் முன்னொன்று பார்ப்போம் இந்த நாட்களை கர்த்தருடைய பிள்ளைகளே. மார்க்கு சுவிசேஷ புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, சாரி, மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், 7வது அதிகாரத்திலே இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலேயே 31வது வசனத்திலே இந்த வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், நான் வாசிக்கிறேன் சொல்லப்படுகிறது. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணத்தில் எல்லையில விட்டு தெக்கப்போலில் உள்ள எல்லையில் வழி அருகே இந்த நாட்களிலே கலிலேயா கடல் அருகே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவுடனையும் அவரிடத்திலே இந்த நாட்களை கொண்டு வந்து அவர் தமது கைகளை அவன் மேல் வைக்கும்படிக்கு வேண்டிக் கொண்டார். இப்ப பாருங்கள், இந்த ஜெபம் அப்படியா இருக்கு. நோயோடு தான் ஐயா இருக்கிறான், ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கெஞ்சுறாங்க, ஆண்டவரை கையை வை ஜெபிங்கப்பான்னு சொல்லி. ஆனா பாருங்க, இந்த நாட்கள் இங்க வந்து இப்ப முதல் பார்த்த பகுதியில பார்க்கல அவங்க சோமாக்குறாங்க, கையை வை காலை வையன்னு சொல்லி கேள்வி. ஆனால் இங்க இந்த குருடர்களுடைய காரியத்துல பார்க்கிற வழியில் இந்த நாட்களை அவளை கூப்பிட்டு அவளை தொட்டு சுகப்படுத்தினார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப இந்த இடத்துல ஜனங்கள் கேட்கிறார்கள், கையை வையும் சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், அங்கே அப்பொழுது அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். எப்பத்தா என்றார். அதற்கு அவன் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாக இந்த நாட்கள் இருந்து உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவுகள் கட்டுக்கள் அவிழ்ந்து அவன் சுவையாய் பேசினான் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். அதை ஒருவருக்கு நீ சொல்ல வேண்டாம் என்று அவர் கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தி பண்ணினார். இப்ப பாருங்கள் இந்த இடத்துல இந்த சம்பவத்தை, இந்த இடத்துல பாருங்கள், தொட்டு சுகமாக்குன்னு சொன்ன வழியில் ஆண்டவர் என்ன செய்தார், அவனை அழைத்து கொண்டு போய் ஒரு தனி ஒரு இடத்துல கொண்டு போய் அங்கே இந்த நாட்களை அவனுக்காக ஜோம் பண்ணி வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த நாட்களே எப்பத்தான் சொல்லி இந்த நாட்களை சொல்லி திறக்கப்படுவாயான்னு சொல்லி இந்த நாட்கள் சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பார்க்கிற வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய வித்தியாசமான காரியமா இருக்கிறது. இப்ப இதிலே பார்க்கிற வேளையில இந்த மனுஷன் இந்த நாட்கள் அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அவன் சொல்லுகிறான், அங்கே எப்படியான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில் அவன் அந்த இடத்துல வந்து அந்த மனுஷன் சொல்லுகிறான், அந்த நாட்களே இப்படியாக அங்கே சுகப்பட வேண்டும் என்பதை அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். 31வது வசனத்திலே கேட்கிறபடியே மறுபடியும் அவர் சீதோனுக்கு வந்த வழியிலே பட்டத்தில் தெக்கப்போலி வழியருகே கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னையும் பாய்மான ஒரு செவுடனை அவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த இடத்திலே அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா கொண்டு வந்தவர்களை அவர்கள் நினைத்தார்கள் ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்து அந்த இடத்துல ஒரு பிரசித்தி படுத்துவார் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. தனியே அவனை அழைத்து கொண்டு போய் அவனுக்காக இந்த நாட்களை பெருமூச்சு விட்டு அழுது இந்த நாட்களை காரியத்தை செய்தார். முதல் பார்த்தோம் மனதுருக்கம், அதுக்கு முதல் பார்த்தோம் விசுவாசம். இப்படியான காரியத்துல பார்க்கிற வழியில் இந்த இடத்துல ஆண்டவர் பெருமூச்சு விடுறார் ஐயா. இப்ப பாருங்களா, அப்ப இந்த 4 ஜபத்திலேயும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஒரு வித்தியாசமான காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் எதை இந்த நாட்களை பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னால், எப்படியாக ஒரு வித்தியாசமான கோணத்திலே தேவன் இந்த நாட்களிலே அங்கே ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேதத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது,
காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் வாய்க்கால்கள் என்ன செய்யும்? நிரப்பப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் செய்கிற காரியம். அதாவது நாட்களை பார்க்கிற வழியில் நாங்கள் சரீரத்தில் பலவீனப்பட்டோ நோய்பட்டோ காரியங்களை செய்த நாட்கள் இருக்கலாம். ஆனால் எந்த விதமான ஒத்தாசையோ எந்த விதமான காரியமோ இந்த நாட்களே நமக்கு இல்லை. இந்த நாட்களே நமக்கு உதவி செய்யறதுக்கு ஒருவரும் இல்லை. ஆனால் ஒரு காரியம் இந்த நாட்களிலே நாங்கள் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வோம். அது எப்படி? இதுதான் ஆண்டவர்கிட்ட காரியம் ஐயா. இப்ப பாருங்க, இந்த பெரும்பாலுள்ள இஸ்திரியை எடுத்து பாருங்க. இந்த பெரும்பாலுள்ள இஸ்திரியுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவள் என்ன செய்கிறாள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவள் அந்த இடத்திலே எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஜீவன் ஒன்றுதான் கடைசியா கிடக்குது. ஆனா அந்த இடத்திலே ஒரு சின்ன ஒரு விசுவாசத்தை வைத்தால் இந்த நாட்கள் என்னவென்றால், இந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது சாதுவாய் தொட்டு பார்ப்போமே. ஏண்டா எல்லாரும் அந்த வஸ்திரம் எல்லாரும் ஆண்டவர் தொடுகினோம், சோப்படினோம், இப்படியான காரியங்களுக்கு. அப்ப பாருங்கள், ஆக அவள் ஒருத்தி மட்டும் தொடவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேகர் தொட்டு சோப்பட்டிருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நடக்கிற சம்பவம். அப்ப அந்த சூழ்நிலையிலே அவள் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்ற ரீதியிலே அப்படியே ஜனக்கூட்டத்துக்கவே டச் பண்ணிட்டு வந்திருந்துட்டாள். அவள் நினைச்சால் இந்த நாட்களை நான் தொட்டுட்டேன், நான் சுகப்பட்டுட்டேன். அவள் தொட்டோடனே அவளுக்கு அந்த சுகம் அங்கே ஓகே பெர்ஃபெக்ட். எந்த விதமான ஜெபமும் இல்லை, எந்த விதமான காரியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு தலையில கை வச்சு அப்பாலே போன்னு சொல்லி அசுத்தாவி கடிஞ்சு காரியத்தை நோயை கடிஞ்சு அப்படி ஒன்றும் செய்யவில்லை. தானாய் போய் தானே அந்த விசுவாசத்தை இதென்று கொண்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கானானிய சிறிய மாதிரி இந்த நாட்களில் தன்னுடைய விசுவாசத்தை போய் ஆண்டவரிடத்திலே வைத்து வர்த்திக்க பண்ணி கொண்டே இருந்தாள். அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய திருப்பம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து பாருங்கள் பப்ளிக் பண்றார். என்ன பண்ணுச்சுன்னா, என்னுடைய வஸ்திரத்தை யார் தொட்டது? இப்ப இந்த கேள்விக்கு பாருங்க. ஆனா இந்த இடத்துல இந்த முதல் பார்த்த பகுதியில் சொல்லப்படுகிறது, இந்த கொன்னவாயுடையவனை குறித்து மார்க் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நீ போ ஒரு தடவையும் சொல்லாதீங்கப்பா. அங்கே எவ்வளவுக்காக சொல்ல வேண்டாம் என்று சொன்னாரோ அவ்வளவுக்காக அவங்களே சொல்லி இந்த நாட்களை ஜெய்சான் சோமாக்கிட்டார் சொல்லி முடிச்சுட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள், அந்த பெரும்பாலுள்ள இஸ்திரியுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே பகிரங்கமா கேட்கிறார் ஆண்டவர், என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யாரப்பா? வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. அதான் அந்த வித்தியாசமான ஆண்டவருடைய அந்த உணர்தல், வித்தியாசமான ஆண்டவருடைய தொடுதல், வித்தியாசமான குணமாக்குதல் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சில வேளைகளிலே பார்க்கிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாத கொடிய நோயினால் இந்த நாட்களை பாதிக்கப்பட்டு இந்த நாட்களை இருப்போம். எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படியாக இருக்கும் என்றால், சுகம் வராது என்றுதான் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒன்றுமே இல்லை, பார்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. யோபு பக்தருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேலை எல்லாவற்றையும் இழந்தான், எல்லா காரியங்களையும் இழந்து போனான். இந்த நாட்களே இனி மறுபடியுமாய் தான் ஒரு அதாவது இருந்த நிலைக்குள்ளே வருவார் என்ற நோக்கம் இந்த நாட்களில் யோவுக்கு இல்லை. ஆனாலும் ஒரு காரியம் ஒன்று இருந்தது. என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரே ஒரு காரியத்திலே நம்பிக்கை வைத்திருந்தார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் வாழ்ந்தாரே ஒழிய யோவு பக்தன் இந்த நாட்களே வேறு ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் யோவுடைய நாட்களிலே நியாயப்பிரமாணம் இல்லை, யோவுடைய நாட்களிலே வேதம் இல்லை, யோவு நாட்களிலே ஆவியானுடைய அபிஷேகங்கள் இந்த நாட்களிலே வேதத்தை குறித்து விளங்க சொல்லுறதுக்கு ஆட்கள் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு தேவ ஞானம் அவருடைய மைண்ட்ல கிரிக்கை செய்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், பக்தனாகிய யோபு அந்த இடத்திலே எல்லாவற்றையும் இழந்து என்னுடைய எல்லாம் முடிந்து விட்டது என்றுதான் அந்த நோக்கத்திலே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்த நாட்களிலே என் மாமிச கண்கள் அவரை காணும் என்று சொல்லி ஒரு தேட்டிக்கொண்டு இந்த நாட்களில் அந்த விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் முடிவு எப்படியாக இருக்கிறது? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். கடைசி போது எடுத்து வாய்ச்சி பாருங்க கடைசி அதிகாரத்தை. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளே. அது எப்படி முடியும் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவருடைய அந்த வல்லமை என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த கொன்னைவாயன் சுகப்பட்டதும் அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் இந்த லூக்காவின் மார்க்கு புத்தகம் 7ஆவது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே மார்க்கு புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் இந்த நாட்களை பார்க்க போறோம். 23 இருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நசனாயி இயேசு எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்டார். இவ்வாறுங்க என்னையா அந்த வசனத்தை சற்று வாய்ச்சி பாருங்க.
இந்த இடத்துல பாருங்கள் 22வது வசனம் 21வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கே? கப்பர்நகூமிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அந்த அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, சேர்ச்சுக்கு பிசாசு இருக்குது ஐயா. என்ன காரணம்? இதுதான் நான் நேற்றைய நாட்களை சொல்லியிருந்தேன். அந்த நாட்கள்ல இருந்தவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு ஆவியானோட அபிஷேகத்தின்படி இந்த நாட்களை நடக்கிறது அல்ல. தங்களுக்கு நியமித்த திட்டத்தின்படி, தாங்கள் நியமித்த காரியத்தின்படி தான் இந்த நாட்களை ஜனங்களை நடத்துவார்கள். அதான் அவர்களுடைய காரியங்கள். அவர்கள் வைக்கிறதான் சட்டம். இந்த ஊர்ல விதானியார் வைக்கிற சட்டம் மாதிரி. நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால் அந்த நாட்கள்ல என்ன சொல்லுவார்கள்? இந்த நாட்கள் அதாவது இந்த ஒரு 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 பட்டணத்துக்கு இந்த நாட்கள் ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி ஒருவர் இருப்பார். அவர் அரசாங்கத்தின் சட்டத்தை கேட்க மாட்டார், தான் நிற்கிறபடிதான். அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்தா பிடிச்சி ஆட்களை கூப்பிட்டு அது மரத்துக்களை வச்சு ஒரு ஆலமரத்துக்களை வச்சு விசாரணை செய்துட்டு உடனே அவர் சவுக்களை அடிச்சு காரியங்களை செய்கிறது, இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இது அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இதுதான் அவர்களுடைய அந்த ஜனங்களுடைய அந்த பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஜனங்களுடைய காரியங்களாக இருந்தது. ஆனால் இந்த ஜெபாலயத்திலே பார்க்கிற வழியிலே ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். அந்த இடத்துல ஜெபாலயத்திலே ஒரு அசுத்தாய் பிடிச்ச மனுஷன் இருக்கு. அவன் ஒரு நாள் எழுப்பி நின்று அவனுக்கு தெரியுது, பாருங்க, அந்த பிசாசுக்கு தெரியுது, எங்கட அதாவது இந்த நாட்களே பரிசேயரோ சதுசேயரோ வேதபாரகரோ இந்த நாட்களே உண்மையாய் கடவுளோட இல்லை. ஆனால் பிசாசுக்கு தெரியுது இவர் தேவனுடைய குமார் என்று சொல்லி ஐடியா கொடுக்குறார். அது தெரியக்கூடியதா இருக்கு. சொல்லுகிறார் நசனாய், அவன் ஐயோ நசனாய் இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? நான் உண்மை இன்னார் என்று நான் அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி சத்தமிட்ட. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போன்ற அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தத்தோடு அவனை விட்டு போ. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்னவாக முடியும், இது ஒரு புதிய உபதேசம் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார்கள். இப்ப பாருங்க, இன்றைய பாருங்க, அப்ப என்ன இவ்வளவு காலம் இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க? சேர்ச்சுக்குள்ளே ஆராதனை நடக்குது, பிசாசம் சொல்றாங்க, மனுஷனும் இருக்கிறாங்க, பிசாசும் இருக்கிறாங்க, எல்லாம் கலந்து இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கும் அதே காரியங்கள் தான். இன்றைக்கு பாருங்கள், இன்னைக்கு என்னோட தெரியாது என்னென்னு சொன்ன ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காரியங்கள் திறக்கப்படாமல் இருந்தால் அற்புதங்களை நாங்கள் இந்த நாட்களே காண முடியாத அருமையான கர்த்தருடைய ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் இந்த நாட்களே அந்த இடத்திலே இருக்கிற அசுத்த கிரியைகளை கட்ட முடியும். அற்புதங்கள் வெளிப்படும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அற்புதம் தேவை இந்த கடைசி காலத்திலே. ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் என்றால் அற்புதங்கள் தேவை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்கு பின்பாக அந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே இந்த காரியங்களை சொல்லி இந்த நாட்களை பாருங்கள், இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது. அவர் இந்த நாட்களே பலவிதமான உபத்திரவப்பட்டவர்களையும் அநேகரை சொஸ்தமாக்கி அநேகரை பிசாசுகளை திரட்டி விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த திரட்டி விடுகிறார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடினால் அவைகள் பேசுகிறதை அவர்களுக்கு அவங்க இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையிலே இருட்டோடு இருந்து புறப்பட்டு வனாந்திரத்தில் ஒருத்திலே போய் ஜெபம் பண்ணார்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. கடைசியாக சொல்லி இந்த நாட்களிலே சீமோனும் அவரோடு கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டதும் உம்மை எல்லாரும் தேடுகிறார்களே என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், தேவன் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னார். ஆண்டவர் இந்த பகுதியிலே பார்த்த வேளையிலேயே அங்கே இந்த கொன்னையும் செவிடுமான ஒருவனை குணமாக்குறது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அற்புதங்களை இந்த நாட்களிலே செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த இதுல பாருங்கள், இந்த நாட்களே இந்த ஜெபா ஆலயத்தில் இந்த நாட்களே அசுத்தாய் பிடித்த மனுஷனை இந்த நாட்களை குணமாக்குறதையும் இந்த நாட்களை பார்த்தோம். அடுத்ததாக 4வது 6வது இந்த நாட்களை பார்க்கிறது பாருங்கள். 8ஆம் அதிகாரத்திலே, மார்க் 8ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலே 22வது வசனத்திலே இந்த வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது இப்படியாக. அந்த நாட்கள் எப்படி என்றால், பின்பு அவர் பெத்சாய் ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடன் அவரிடத்திலே கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் தன் கையை வைத்து எதியாகலும் காண்கிறாயாண்டு கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடமாடுகிற
மனுஷரையும் மரங்களைப் போல் இந்த நாட்களை காண்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இது பெத்சாயா ஊர்ல இந்த நாட்களை நடக்கிறது. அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இப்படியா சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் அவன் கண்கள் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், ஒரு வித்தியாசமான காரியம், சுகமாக்குற காரியம். ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு ஒரு ஒரு இடத்திலே வைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கொண்டு போய் இந்த நாட்களே பகிரங்கமா ஜனங்களுக்கு முன்னாலே செய்யவில்லை. அந்த முதல் இந்த அதாவது இந்த நாட்களில் இந்த கொன்னையும் தேடுமான அந்த சகோதரனுக்கு எப்படியாக ஆண்டவர் ஜெபம் பண்ணாரோ அதே விதமாகத்தான் இந்த இடத்துல செய்கிறதையும் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இங்கே இந்த இடத்துல நாங்கள் காண்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த இந்த ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கிற வேளையில், இங்கே பார்க்கிற வேளையில் இந்த ஆறு ஆறு காரியங்களை, ஆறு விதமான ஜெபங்கள் எப்படியாக அந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான நண்பர்களே, என்ன விதமாக அந்த நாட்களை ஆண்டவர் ஜெபித்தார், எப்படியாக அந்த நாட்களை அவர்கள் ஜனங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார், உங்களுடைய விசுவாசம் பெரிதென்று சொல்லி சொல்லி இந்த நாட்களில் செய்தார், மனதுருகினார். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை இந்த நாட்களை அந்த ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள் செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பாருங்கள், ஒரு ஜெபம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே வருகிற வேளையிலே தேவன் அந்த இடத்திலே என்ன விதமாக சுகமாக்கப்படுகிறாரோ என்பதை முதலாவதாக கவனிக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, அதான் ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன், ஒரு மனுஷனுடைய சுகத்தை பார்க்கிற வேளையிலே அந்த சுகம் அவன் நாட்களை நீண்ட நாட்களாக ஜெபித்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் எந்த விதமான ரியாக்ஷன் ஒன்றுமே இந்த நாட்களில் இருக்காது. ஆனால் அவர்கள் சில வேளையில் நினைப்பார்கள், இந்த நாட்களையோ அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சுகம் கிடையாதா என்று சொல்லி இந்த நாட்களே அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு கணக்கை இந்த நாட்களே போட்டுக் கொள்ளுவார்கள். ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற வேளையில் அந்த சுகத்தை கொடுப்பார். அருமையான அன்பு பிள்ளைகளே, கானானியா இஸ்ருடைய மகளுடைய முதலாவது பார்த்த காரியத்திலே பாருங்கள், ஏற்ற வேளை வந்தது, ஏற்ற நேரம் வந்தது. இந்த நாட்களிலே அவள் அங்கே ஆண்டவரை சந்திக்கும்படியாக அவளுக்கு அந்த நேரம் நியமிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவரை சந்தித்த வேளையிலே அவள் என்ன செய்தாள் என்று சொல்லி சொன்னால், விசுவாசத்தோட ஒரு போராட்டத்தை போராடினாள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யாக்கோபை போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீர் என்னை ஆசீர்வதித்தார்களையோ உண்மை நான் விடமாட்டேன் என்ற விதமாக பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை அங்கே சீசர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரை அனுப்பிவிடும், ஆண்டவரை இவள் பெரிய இவளுடைய காரியத்தை உண்மையை சுத்தி கொண்டு திரிகிறாள், அனுப்பிவிடும் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே எதிர்மாறான காரியத்தை பேசுகிற வேளையிலே அவளும் அதற்கு எதிர்மாறாக சில காரியங்களை சொல்லுகிற வேளையிலே உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அங்கே அவருடைய மகனுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்புகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட விசுவாச போராட்டத்தை போராட வேண்டும். ஜெபத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச போராட்டம் இருக்க வேண்டும். யாக்கோபு எப்படியாக அந்த காலை வேளையிலே தேவனோடு போராடினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மனுஷனோடும் தேவனோடும் போராடின மனுஷன் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படியாக என்று பார்க்கிற வழியிலே அவருடைய இந்த போராட்டம் முதலாவது நாட்களே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய இந்த நாட்களே நான் போக மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி சொன்னா அந்த இடத்துல அவர் வந்து கேட்கவில்லை, ஆண்டவரே எனக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தரும், பணத்தை தரும் என்று கேட்கவில்லை. அவருடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்று விடுவான் என்ற அந்த சூழ்நிலையும் அந்த நோக்கத்தை இந்த நாட்களே அவர் பார்த்தார். அதனாலதான் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். அந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே போராடுகிற வேளையிலே என்னை ஆசீர்வதி என்று சொல்லி அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல உன்னுடைய பாப்பா தூதன் கேட்கிறார். அந்த நாட்கள் என்னண்டா, உன்னுடைய பேர் என்ன? யாக்கோப். இனி நீ யாக்கோப் இல்ல, இஸ்ரவேல். ஒரு தேசத்தினுடைய பெயரை இந்த நாட்களை கொடுத்து விடுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். அதாவது இஸ்ரவேல் என்று சொன்னா அதனுடைய காரியம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். யாக்கோபு என்ன? ஏமாத்துக்கார். இஸ்ரவேல் என்று சொல்லி சொன்னா அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இளவரசன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தி பிரின்ஸ். அப்ப இளவரசன் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே எப்பவும் இந்த நாட்களை எப்படியாக இளவரசர் எப்படியாக இருப்பார்னு சொல்லி சொன்னால், புஷ்டியாகவும் ஒரு தைரியம் இந்த நாட்களை ஒரு வைராக்கியத்தோடு இந்த நாட்களை இருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. சலித்து போக மாட்டார். அதனுடைய பேராக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப யாக்கோபு அதற்கு பின்பாக அந்த நாட்களை வருகிற வழியிலே அவன் தன்னுடைய சகோதரனை கண்டு கூட இந்த நாட்களை சலிக்கவில்லை. முதல் ஏற்கனவே ஒரு பயம் இந்த நாட்களை இருந்தது. ஆனால் அதற்கு பின்பாக அந்த நாட்களில் எல்லாம் சுமூகமாக அந்த நாட்களை முடிகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார்.
இது கானானியோ இஸ்ரிக்கு செய்த அற்புதங்கள், அதே வேளையிலே பாருங்கள் சந்திரோய பையனுக்கு செய்த அற்புதங்கள், குருடர்களாகிய பரிதிமேயு அவர்களுக்கு செய்த அற்புதங்கள், இப்படியாக அந்த ஜெப ஆலயத்திலே அங்கே அசுத்தாவி உள்ள மனுஷனுக்கு செய்த அற்புதங்கள், இப்படியாக பாருங்கள் இந்த நாட்களில் பெத்சாயா உள்ள குருடனுக்கு செய்த அற்புதங்கள், இப்படியான அநேக அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களை செய்தார் என்னத்துக்கு என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு இந்த அற்புதத்தின் மூலமாவது இந்த ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களிலே வரட்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல பாருங்க ஐயா, பழைய ஏற்பாடுல புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் ரொம்ப கஷ்டம். ஏனென்றா பழைய ஏற்பாடுல பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? பிடிக்கப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ள போயிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் அப்படி, தானியேலுடைய நண்பர்கள் அப்படி, இப்படியா ஒவ்வொருவரும் இந்த நாட்களே அடிமை வாழ்க்கைக்குள்ள 70 வருஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை அவர்கள் தள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த இடங்களுக்குள்ளே அவர்களை கொண்டு போகிறார் என்னத்துக்கு சொல்லி சொன்னால், தன்னுடைய நாமத்தை அந்த புறஜாதி மக்கள் அறிய வேண்டும் என்பதைத்தான் அந்த இடத்திலே ஆண்டவர் விரும்பினார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், பார்வோன் எகிப்து தேசத்துக்கு ஆண்டவர் யோசேப்பை கொண்டு போனார். யோசேப்பு மூலமாய் எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்வோனே திகைக்கிறான் அந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அங்கே யாரு அந்த இடத்திலே யோசேப்பை குறித்து பார்க்கிற வழியிலே யோசேப்புடைய காரியம், யோசேப்பின் மூலமாய் அந்த இடத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து இந்த நாட்களே அந்த பஞ்சத்திலே இந்த நாட்களே அவர்களை போஷித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த நாட்களே பாபிலோனுக்குள்ளே இந்த நாட்களே இந்த வாலிபர்களை கொண்டு வருகிறார்கள் சிறைப்பிடித்து. ஆனால் சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்கள் இந்த நாட்களிலே வாலிபர்களுடைய காரியத்திலே எந்த இடத்திலும் அவர்கள் தலையிட்ட வேளையிலும் ஆனால் தோல்வியைத்தான் கண்டார்களே ஒழிய அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் எந்த ஒரு அதாவது வெற்றியையும் காணவில்லை. யாரு? அந்த ஜனங்கள். இப்ப தானியேலை சிங்கக்கவியில போட்டோன்னு அவர் நினைச்சார்கள் இந்த நாட்கள் என்ன, அவர் சிங்கக்கவியில போட்டா ஆள் காலி முடிஞ்சிரும் சொன்னார். ஆனால் அங்க பார்க்கிறவர்களே இவர்களுடைய பிளான் திட்டம் எல்லாம் தோல்வி. கடைசியாக அந்த அதாவது சிங்க கவியில போடும்படியாக சொன்ன அவர்களே அவருடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க சிங்கத்துக்குள்ள. உடனே பிடிக்கல, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சிங்கம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுது. அக்னியில போட்டாங்க தானியேலுடைய நண்பர்களை. அங்கே என்ன நடந்தது? அக்னி அவர்கள் பற்றவும் இல்லை, அவருடைய ஜுவாலை பற்றவும். ராஜா அறிவிக்கிறார் உடனே, இதுதான் தானியேலுடைய தெய்வம் தானையா, எங்களோட தெய்வம் அவரே, நீங்கள் ஆராதியுங்கள் என்று சொல்லி நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப இதுதான் இதே இந்த பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியங்கள். தேவன் தன்னுடைய ஜனங்களை புறஜாதிகளுக்குள்ளே கொண்டு போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை நிரூபிக்கும்படியாக அந்த நாட்களிலே அவர் செய்தார். ஆனாலும் அந்த இடத்திலே ஆண்டோடைய ஜனங்கள் மிகவும் கொடுமையான காரியங்களை இந்த நாட்களை அனுபவித்தார்கள். அதன் நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர்களாலே அந்த இடத்திலே ஒரு சில காரியங்களை செய்ய முடிந்தது. ஆனால் அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எப்படி என்றால், புறஜாதிகளுக்குள்ளே போய் முதலாவது அந்த அற்புதத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். கானா ஊருக்கு போறார், போயிட்டு தண்ணீரை ரசமாக்குறார். இது ஒரு அற்புதமான காரியம். இந்த நாட்கள் அவர்களே வியந்து போயிருக்கிறார்கள். அருமையான கர்த்தர். அப்ப சற்று இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் எப்படி என்று சொன்னால், அந்த தன்னுடைய இடமாக இந்த எருசலேமுக்குள்ளே இந்த நாட்களே இல்லை, ஆனால் தள்ளி 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 இந்த நாட்களே போய் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களிலே செய்து கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியவர்கள். சமாரியா, யூதேயா, சமாரியா, எருசலேம். பாருங்கள், அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற வழியிலே நீங்கள் யூதேயா, எருசலேம், சமாரியாவிலே எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த வார்த்தையை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நிரூபித்தவர். எங்கெங்கே? யூதியாவுக்கு போனார் இந்த நாட்களை பாருங்கள், சமாரியாவுக்கு போனார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியா ஒவ்வொரு இடங்களிலே போய் இந்த நாட்களை அற்புதங்களை செய்து தேவன் அந்த இடத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த இடத்திலே பாருங்கள் உருவாக்கினார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் செய்த இந்த ஒவ்வொரு இந்த அற்புதத்திலேயும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த அற்புதங்கள் வித்தியாசமான முறையிலே சொல்லப்படுகிறதையும் செய்யப்படுகிறதையும் பார்க்கிறோம். ஒரு சில அற்புதங்கள் விசுவாசத்தின் மூலமா. யாருடைய விசுவாசம்? அந்த நோயாளர்கள் அல்லது இந்த நாட்களில் அந்த அற்புதத்துக்காக வருகிறவருடைய விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவர் அவர்களை குணமாக்குகிறார். இரண்டாவதாக பார்க்கிற வேளையிலே தன்னுடைய மனதுருக்கத்தின் நிமித்தம் இந்த நாட்களை ஒரு சிலரை குணமாக்குகிறார். மூன்றாவதாக இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள், தேவனுடைய அந்த குணமாக்குற இந்த நாட்களை பாருங்கள், அதாவது ஒரு ஜனங்கள் அறியக்கூடாதபடி கொண்டு போய் இந்த நாட்களை பாருங்கள் ரகசியமாக குணமாக்கி போட்டு ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களை விடுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக அநேக விதமான இந்த நாட்களை அற்புதங்களை தேவன் இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த அற்புதத்திலே பார்க்கிற ஆண்டவர் செய்த அற்புதத்திலே
அங்கே நீர்க்கோவை வியாதி உள்ள இந்த நாட்களில் மனுஷன் குணமாகிறதையும் குஷ்டரோகிகள் குணமாகிறதையும் அங்கே பார்க்கிற வேளையிலே பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்க, பிரதான ஆசாரியர், பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அவன் குணமாகிறதையும் இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே நாங்கள் இந்த வார்த்தையை வாசிப்போம். இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நான் வாசிக்கின்றேன், 50வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே எங்க சொல்லப்படுகிறது, அந்தபடியே அவர்கள் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதை இந்த நாட்களை பார்க்கிற வலது காதரை வெட்டினான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவருடைய காதை தொட்டு அவனை சொசமாக்கினான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பின்பு இயேசு தனக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களை, தேவாலயத்து சேரை தலைவர்களை, மூப்பர்களை நோக்கி, ஒரு கல்வனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்கள் தடிகளோடு எடுத்து புறப்பட்டு வருகிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். இது கெத்செமனே தோட்டத்தில் இந்த நாட்களை நடந்த காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அப்ப அந்த இடத்திலே கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், காற்றை அதட்டினார். இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை செய்திருக்கிறபடியினால் பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்துக்குள்ளே பார்க்கிற வேளையிலே அவர் சுகமாக்கும் அற்புதங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்த்த காரியத்திலே தேவன் அங்கே சுகமாக்கி அற்புதங்களை செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, இந்த நாளிலும் பாருங்கள், கர்த்தர் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்தார், எப்படியாக நமக்கு இன்றைக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் சற்று நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு சிலருக்கு இந்த நாட்களிலே மனதுருகி ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரண படுக்கையிலே மரணத்தை நோக்கி இந்த நாட்களிலே ஓடிக்கொண்டு, அதே வேளையில இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கைவிடப்பட்ட நிலையில இந்த நாட்களிலே நான் பிழைப்பேனே என்று சொல்லி இந்த நாட்களிலே இருந்த சூழ்நிலையிலும் தேவன் அந்த இடத்திலே அற்புதத்தை செய்து காலூன்று நிற்க செய்து வைத்திருக்கிறான்னு சொன்னால் அவருடைய மகத்துவத்துக்கு இடே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே வரவும், இன்றைய நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், சுகமாக்கும் அற்புதங்கள் என்ற தலைப்பில் இந்த நாட்களிலே பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து இந்த நாட்களை நீங்க வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க மனதுருகி செய்த கொடுத்த சுகங்களுக்காக நன்றி அப்பா. நீங்கள் ஆண்டவரை கூசாமல் குஷ்ரோகிகளை தொட்டது போல அந்த நாட்களை ஜனங்களை தொட்டு இந்த நாட்களை குணப்படுத்தின கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் உங்களுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணி அருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த இடத்திலும் ஆண்டவரே, வார்த்தைகளை எந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, அருமையான கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காணும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வல்லமைகள், உம்முடைய அபிஷேகங்கள் இன்றும் குறைந்து போகவில்லை. அருமையான தேவரீர் கர்த்தாவே, அற்புதங்கள் உண்டாகட்டும் ஐயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமா இந்த நாட்களிலே நாங்கள் அடுத்ததாக இந்த நாட்களிலே இயற்கையின் மேல் அதிகாரம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே நாங்கள் மீண்டுமாய் பார்ப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.